இப்ப தலைப்பு நம்ம திருவாசகத்தை பத்தியே தான் நம்ம பேச போறோம். உயிர் மலரும் தமிழ் வேதமாம் திருவாசகத்தினுடைய அழகும் ஞானமும். இது தலைப்பு. இத திருவாசகத்துல என்னென்ன அழகு இருக்கு, என்னென்ன ஞானங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இறை அம்சத்தோடு கூடிய கவிதைகள் தான் இந்த திருவாசகத்துல நிரம்ப இருக்கு. உலக இலக்கியங்கள்ல ஒரு முழுமையான ஞானத்தை கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய ஞான நூல்கள் உண்டு என்றால் அதில் தலைமை பீடத்துல மணிமகுடமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய தாய் தமிழில் பாடப்பட்ட அந்த ஞான சொற்களை தன் தெய்வீக கரங்களிலே அச்சாணி கொண்டு எல்லாம் வல்ல அந்த பரமேஸ்வரனாலே எழுதப்பட்ட ஒரு நூல் உண்டுன்னா அது அத்தனையும் நமது உயிர் மலரும் தமிழ் வேதமான திருவாசகத்துக்கு மட்டும்தாங்க சாரும். அத்தனை பெருமைகளை உடையதுதான் திருவாசகம். மனிதனுக்காக மனிதன் சொன்னது திருக்குறள், மனிதனுக்காக கடவுள் சொன்னது பகவத்கீதை, கடவுளுக்காக மனிதன் பாடியது தாங்க திருவாசகம். கடவுளே உட்காந்து எழுதுறாரு இல்லையா? மற்ற எந்த நூல்களுக்கும் இல்லாத ஒரே ஒரு பெருமை இருக்குதுன்னா அது மனிதன் பாட பாட இறைவனே அவனின் தெய்வ திருக்கரங்களால் எழுதினான் என்றால் அந்த பாடல்களின் ஒவ்வொரு சீரும் அடியும் எவ்வளவு தெய்வீக ஞானத்தோடு திகழ்ந்திருக்கணும்னு நினைச்சு பாருங்க. இதை நன்றாக நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நூல் எப்படி இருக்கணும்னா அது கற்போர் படிப்போர் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு உயர்ந்த ஞான நெறியை பரிபூர்ணமாக கொடுப்பதாக இருக்கணும். இந்த திருவாசகத்தினுடைய அத்தனை பாடல்களும் எளிமையாகவும் இனிமையாகவும் ஞானத்தோடும் ஆனந்த பரவசத்தோடு பாடப்பட்டு நமது உணர்வுகளை எல்லாம் மெல்ல மெல்ல கரைத்து கரைத்து கண்களில் தாரை தாரையாக கண்ணீரை பெருக்கி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இல்லாத சொல்லும் மனமும் உணர்வும் கடந்த ஒரு தொன்மையான ஆனந்த பேரின்பத்தை அடைய செய்து விடுகிறது. இது வேறு எந்த நூல்களை படிப்பதாலோ கற்பதாலோ ஏற்பட்டிருக்க கூடுமா என்பதை நாம் இங்கு சிந்திச்சு பார்க்கணும். இந்த தமிழ் வேதமான திருவாசகத்தில் எதை விடுவது, எதை பிடிப்பது, இதை உணர்வு நிலையில் நின்று படிக்கும் போது உணர்வற்று போகிறோம். காதலாகி கசிந்து படிக்கும் போது இறைவின் மீது கொள்ளை காதலாகி போகிறோம். வார்த்தைகளுடைய பொருள் உணர்ந்து படிக்கும் போது மனதிற்குள் வார்த்தையற்று போகிறோம். அறிவு நிலையில் நின்று சிந்திக்கும் போது அங்கே அறிவு அற்று போய் விடுகிறது. முடிவை தேடும் ஆன்மாக்களுக்கு அங்கே முடிவில்லா ஞானம் கிடைத்து விடுகிறது. துன்பத்தில் உழலும் மக்களுக்கு அங்கே சொர்க்குலோகம் கிடைத்து விடுகிறது. விடியலை தேடும் சாதகர்களுக்கு கதிரவனே கிடைத்து விடுகின்றான். இருளில் வாழுகின்ற மனிதர்களுக்கு அங்கே அணையா விளக்கையே கிடைத்து விடுகிறது. என்னவென்று சொல்வது, எப்படித்தான் சொல்வது? இந்த திருவாசகத்தினுடைய பெருமைகளை சிறப்புகளை சொல்லில் வடித்துவிட இது வெண்ண கற்சலையா, பாட்டில் சொல்லிவிட இது வெண்ண காவியமா? காலதேச வர்த்தமானங்களுக்கு அப்பாற்பட்டு நிற்கும் இந்த பிரம்ம ஞானம் இங்கே ஒவ்வொரு பாட்டிலும் தெரித்து ஓடிக்கொண்டிருக்கிறது வற்றாத ஜீவநதியாக. பிரம்மஞானம் என்ற கடலை கண்டு அதனோடு இரண்டர கரைந்து போகும் தந்திரத்தை சூக்குமத்தை நமக்குள்ளே விதைத்து விட்டு அறுவடைக்காக காத்திருக்கின்ற நிலை, அந்த நிலைப்பாடு இங்கே நமக்கு ஒவ்வொரு பதிகத்திலும் அல்ல அல்ல குறையாமல் கொட்டி கிடப்பதை காணலாம். திருவாசகம் என்பதை திரு கூட்டல் வாசம் கூட்டல் அகம் என பிரித்து காண முற்பட்டால் அகமாகிய உயிரில் திருவாகிய இறைவன் வாசம் செய்து கொண்டிருக்கிறான் என்பது புரிய வரும். உயிரில் வாழும் ஈசனை, சிவத்தை, பழம்பொருளை, சிவப்பொருளை, மெய்ப்பொருளை எவ்வாறு கண்டு அவனோடு உறவாடி காதலாகி மகிழ்ந்து கண்ணீர் சிந்தி புணர்ந்து சிவமாகவே மாறலாம் என்பதை சொல்வதுதான் திருவாசகத்தின் கருப்பொருள். இங்கே நீங்கள் திருவாசகத்தை கற்கப் போவதில்லை, உங்களை நீங்களே கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். திருவாசகத்தின் அழகை செழுமையை கண்டு ரசிக்கப் போவதில்லை, மாறாக உங்களை நீங்களே கண்டு
உங்கள் சூக்கம அழகினை, உயிரின் செழுமையை காணப்போகிறீர்கள். உங்களை உங்களுக்குள் தொலைத்த இடத்தை காண வைக்கும் திருவாசகம். இறைவனை எப்படியெல்லாம் காதலிக்கலாம், எப்படி அவனோடு புணர்ந்து இன்புறலாம் என்பதை சொல்லிக் கொடுக்கின்ற திருவாசகம். புணர்தல் என்பது உடலில் நடக்கும் நிகழ்வல்ல, அது உயிருக்கு உயிர் சேர்ந்து இன்புறும் அற்புத நிகழ்வு. அதை நீங்கள் இங்கே தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். திருவாசகத்தை நினைக்கும் தோறும், அன்பு புதிந்திருக்கும் திருப்பாடல்களை ஓதும் தோறும், உள்ளம் அணுவணுவாக சிவானுபவத்தில் தலைத்து தலைத்து கண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்கும் தெய்வீக சாநித்தியத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள். கண்ணீர் ஊற்றெடுக்கும் போது உங்களுக்குள் நீங்களே கரைந்து போய், நீங்கள் நான் என்ற உணர்வற்று பரவச உணர்வில் தென்றல் காற்றில் ஆடுவதைப் போல மகிழ்ந்திருப்பீர்கள். வாசகர் வல்லார் முன்னின்று வாய் திறக்க வல்லார் என்ற வாசகம் திருவாசகத்தின் பெருமையை நமக்கு காட்டி நிற்கிறது. யாவரும் விரும்பும் பண் இனிமைமிக்க தெய்வ புகழ்மாலை என்றே முடிந்துவிடலாம் திருவாசகத்தை. இந்த திருவாசகம் பற்றி சிவத்திரு மறைமலை அடிகளார் அவர்கள், இனி திருவாசகம் என்பது பிரிதொன்றற்கு இல்லாத அழகினை உடைய வாசகம், பிரிதொன்றற்கு இல்லாத அழகினை உடைய வாசகம் என்றும், திருவென்பது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என்றது அழகு எனவும் கூறியுள்ளதை காண வேண்டும். எந்த ஒன்றிற்கும் இல்லாத சிறப்பினை உடையதுதான் திருவாசகம் என்று இதனால் நம்மால் உணர்ந்து கொள்ள இப்போது நம்மால் முடிகிறது. ஆசிரியர் சிவஞான யோகி அவர்கள் திருவாசகம் வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை, திருவாசகம் வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை, இதனை ஆகுபேர் என்பாரும் உண்டு. இருப்பினும் உண்மையாக பார்க்கும்போது இது அன்மொழி தொகையே அல்லாது ஆகுபெயர் அல்ல என்பதை உணர வேண்டும் என்று கூறியுள்ளதை இங்கே பொருத்தமுடையதாக நாம் நினைக்க தோன்றுகிறது. தன்னை கற்பவர்களின் உள்ளத்தை ஊறுகச் செய்து அவர்களை ஞான பேரின்பத்தின் பால் கொண்டு சென்று ஆழ்த்தி விடுவதில் எந்த நூலுக்கும் இல்லாத அழகனை உடையதாக இத்திருவாசகம் விளங்குகிறது. இதைவிட மேலான அழகனை பெற்ற வேறொரு நூல் இவ்வுலகில் இல்லை என்பதுதான் நமக்கு பதிலாக இதுநாள் வரை கிடைத்திருக்கிறது. அன்பும் பக்தியும் இறைத்தேடலும் பிரம்மஞானமும் புதிந்த இதன் பாசுரங்களை ஓதும் தோறும் நினைக்கும் தோறும் நெஞ்சம் நெக்குருக கண்ணீர் பெருக்கெடுத்து நாவினை குளரச் செய்து மெய் பரவசத்தால் மயிர் கூச்சத்தால் சிலிர்ப்ப ஞான பேரின்பத்தை காட்டாற்று வெள்ளத்தைப் போல எழுதுவதும் பாடுவதும் ஜாவரால் முடியும் என்பதை மற்ற நூல்களை படிக்கும் போதும் ஓதும் போதும் நினைக்கும் தோறும் பிரித்து உணர்ந்திட முடியும் என்பது ஒன்றே இத்திருவாசகம் மற்ற நூல்களுக்கு இல்லாத அழகினை உடையது என்பது தெளியப்படும் என்று சிவத்திரு மறைமலை அடிகளார் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். உயிர் மலரும் தமிழ் வேதமான திருவாசகம் நமது தமிழ்நாட்டிலும் தமிழ் மொழி பேசும் மக்கள் வாழும் வெளிநாடுகளிலும் சைவத்தை பின்பற்றும் சமயத்தார்களால் வழிபாட்டு நூலாகத்தான் இதுநாள் வரை இருந்து வருகிறது. இனி அந்நிலை மாறி திருவாசகத்தை ஓதும் மக்களின் உயிர்களை, உயிர் மலரை மலர வைக்கும் ஞான நூலாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதியே இந்த திருவாசகம் பாடப்பெற்ற மெய்ப்பொருள் ரகசியத்தை எம் சர்க்குருவின் அனுமதியோடு உடைத்து வெளிப்படுத்தி இங்கே உங்கள் முன் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். யாம் பற்ற இன்பம் பெருகிய வையகம் என்ற நாம் பூட்டனுக்கும் பூட்டனான தமிழ் குலத்தின் குலகுருவான திருமூலரின் வாய்மொழிக்கு இணங்க இனிமேல் திருவாசகம் பக்தி பணுவல் அல்ல, அது முக்காலத்தையும் கடந்து நிற்கும் பிரமஞான பணுவல், நம் உயிர்களை மலர வைக்கும் ஆனந்த தடாகம். ஒரு ஆன்மாவை ஒரு நூலால் உணர்வு நிலைக்கு கொண்டு வந்து மலரச் செய்துவிட முடியுமா என்றால் அது கண்டிப்பாக நம் திருவாசகத்தால் மட்டுமே முடியும். முடித்தும் காட்டப்பட்டுள்ளது. அதனால் திருவாசகத்தை பாடி முடித்த கையோடு சிதம்பரம் நடராஜர் சன்னதியில் இதோ அதுதான் இதற்கான உண்மையான மெய்ப்பொருள் என்று விரல்களால் சுட்டிக்காட்டிய கையோடு ஒளியாகி சோத்தோடு கரைந்து போனாரே நம் மாணிக்க வாசக பெருமான். இதைவிட இந்த நூல் பிரம்மஞானத்தின் அற்புத பொக்கிஷம் என்பதற்கு வேறென்ன சான்று வேண்டியிருக்கிறது இந்த உலகத்திற்கு? அறிஞர் பெருமக்கள் நன்றாக இது சிந்தித்து பார்க்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திருவாசகம் சமய நூலாக இருந்து நின்று விடாமல் அதையும் தாண்டி இலக்கிய நலம் பதிந்த நூலாகவும் தமிழ் மக்களால் கொண்டாடப்பட்டு வரப்படுகிறது. வலிமையான இருளில் கட்டுண்டு கிடக்கக்கூடிய ஒரு ஆன்மா பிரபஞ்ச பேருடையை தேடி தனக்குள்ளே இருக்கும் பிரணவத்தின் உச்சியை நோக்கி செல்லும் போதும் அதனுடைய வழி பயணங்களில் அதற்கேற்படும் பல வகையான ஆனந்த நிகழ்வுகளையும்
சத்தியமை உணர்வுகளையும் பரவச கூத்தாக தெல்லும் ஓசை திருப்பதிகங்களால் எடுத்தோதுகின்ற இந்த தெய்வ கவிதைகள் மாணிக்கவாசக பெருமானின் பிரம்மஞான தவ வாழ்க்கையை தான் அனைத்து பாசுரங்களிலும் காட்டி நிற்கிறது. தனக்குள்ளே தன்னை தேடி அலையும் ஒரு ஆன்மா எங்கோ ஒரு க்ஷணத்தில் தன்னை கண்டு ஆனந்த கூத்தாடி பாடும் திருக்கவிதைகளாகத்தான் நம் திருவாசகம் காணப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை பற்றி மாணிக்கவாசகர் ஓரிடத்தில் இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்சான்றோ துன்பம் தொடர்பு அறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் முகந்து, திருவாசகத்தில் 625வது பாடல் என்று பேரின்பம் பெருகுகிறது. எவ்வாறு இது நடந்தது என பார்த்தேன். இந்த பாட்டுக்கு பொருள், பேரின்பம் பெருகுகிறது, எவ்வாறு இது நடந்தது என பார்த்தேன். என்னை தொண்டு தொட்டு சூழ்ந்து வரும் கர்ம வினைகளாம் இருளானது எங்கோ ஓடி ஒளிந்து விட்டது. இந்த இருளானது எவ்வாறு ஓடி ஒளிந்து கொண்டது என பார்த்தால், எனக்குள்ளே அன்பு சுரந்து உயிர் சோதியை கண்டபோது நிகழ்ந்தது என கண்டுகொண்டேன். இது என்ன, இப்படி நிகழ்ந்து விட்டதே என பார்த்தேன். அழகிய பெருவழியான பிரணவ குகைக்குள்ளே பரவிந்துவாக இருக்கக்கூடிய சிவத்தின் மீது கொண்ட சிந்தனைகளால் இது நிகழ்ந்திருக்கிறது என கண்டு மகிழ்ந்தே போனேன் என்று பாடியிருக்கின்ற அழகு இருக்கிறதே, அதுதான் ஞானத்தில் முளைத்திட்ட உயிர் மலர். திருவாசகம் எங்கும் சிவபெருமான் தன்னை ஆட்கொண்டு அருளிய ஆனந்த நிலைகளையும் அப்பேரர்களுக்கு நாம் என்னதான் கைமாறு செய்துவிடப் போகிறோம் என்ற ஏக்க உணர்வுகளையும், தனக்குள்ளே சிவம் மலரும் போது அவரின் ஆனந்த ஒளி நடனத்தையும், அந்த ஒளி நடனத்தின் போது தனது சிரசுக்குள்ளே கேட்கும் பிரம்மநாத ஓசைகளையும் கண்டும் கேட்டும் பேரானந்த பெருவெளத்தில் திளைத்து வருவதையும், அவ்வாறு சிவநடனத்தை தனக்குள்ளே காணாது இருக்கும் காலங்களில் சிவன் தன்னை விட்டு சென்று விட்டாரோ, தன்னை பாராமுகமாய் வைத்து விட்டாரோ, தன்னை கடைக்கோடியில் தனியாக அனாதையாக புலம்பி தவிக்கும்படி செய்து விட்டாரோ, தாய்ப்பசு இல்லாது ஏங்கி தவிக்கும் கன்றினைப் போல ஆக்கிவிட்டாரோ என்று அவரின் பொறுக்க முடியாத ஆற்றோனா துன்பத்தை, ஆற்றாமையை, இயலாமையை, வாழ முடியாமையை, செத்துவிட நினைத்தமையை நினைத்து நினைத்து உருகி உருகி அவர் பாடும் தெய்வீக கவிகள் நம்மை நெருப்பால் சுட்டு கொண்டே இருப்பதை இந்த நூலில் அல்லாது வேறெங்கும் காண முடியாத அற்புத காட்சிகளாகும். அதற்கான சில திருவாசக பாடல்களை இப்போது நாம் காணலாம். உயிரிண்ணி 10 2வது பாடல்ல என்ன சொல்றாரு பாருங்க. நானார் அடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசி எட்டு, இங்கு ஊனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உளம்பெரியான், தேனார் சடைமுடியான் மண்ணு திருப்பெருந்துரை உறைவான், வானோர்களும் அறியாதோர் பழம் ஈந்தனன் எனக்கே. திரு அம்மானையில 17வது பாடல். சூடுவேன் பூங்குன்றை சூடி சிவன் திறன்தோல் சூடுவேன், கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன், உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன் கழலே சிந்திப்பேன், வாடுவேன் பேர்த்தும் மலர்வேன் அனல் ஏந்தி ஆடுவான் சேவடையே பாடுதுங்கான் அம்மானாய். ஆனந்த மாலையில 2வது பாடல். என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யார் என்பேன், பன்னால் உன்னை பணிந்து ஏத்தும் பழைய அடியாருடன் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தே நோய்க்கு விருந்தாயே. தன்பாலும் இறைவன்பாலும் நிலைத்த பண்பும் அன்பும் காதலும் ஞானமும் கொண்டு சத்தியங்களையும் ஒழுக்க நெறிகளையும் ஞான தத்துவங்களையும் நமது சிந்தைக்கும் செவிக்கும் சிரசிற்கு உள்ளே இருக்கும் உயிருக்கும் அளிக்கக்கூடிய இனிய செஞ்சொற்களால் ஓங்கி உரைத்த ஒரு இலக்கியம் ஞான காவியம் உண்டென்றால் அது திருவாசகம் மட்டுமே என்பதை எவராலும் என் நாட்டவராலும் அணு அளவு கூட மறுக்க முடியாது என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் சத்திய வாக்கு. அப்படிப்பட்ட திருவாசகம் உலக இலக்கியங்களில் தலையாய முதல் நூல் என்றால் அது மிகையாகாது. திருவாசகத்தில் சொல்லப்படுகின்ற செய்திகள் காலம், இடம், தேசம் இவைகளை தாண்டி ஒவ்வொரு பிறவிதோறும் உயிரோடு கூடவே வந்து கொண்டிருக்கின்ற பழம்பொருளாம், பழமை பொருளாம், மும்மலங்களை எவ்வாறு வேரோடு அறுத்து எரித்து தனக்குள்ளே ஒரு பேருழ பிழம்பை கண்டு அதை பற்றி கொண்டு அந்த அருள் ஒளியை நாடி சென்று கலந்துவிடும் ஒரு ஆன்மாவிற்குள் நிகழும் பலதரப்பட்ட ஞான நிகழ்வுகளை பற்றியதாகத்தான் காணப்படுகிறது. இந்த ஞான அனுபவங்கள் தனக்கு கிடைத்ததோடு அல்லாமல் இந்த நூலை கற்போர், ஓதுவோர், சிந்திப்போர், பின்பற்றுவோர் அனைவரும் ஒரு சேர அடைந்திட வேண்டும் என்ற தாயுள்ளம் கொண்டு
மொழியப்பட்டதுதான் மாணிக்கவாசக பெருமானால் அருளப்பெற்ற இந்த திருவாசகம். மனிதனுக்கு ஏன் இறைச்சிந்தனை வரவில்லை என்பதை சொல்லுகிறது இத்திருவாசகம். வந்த இறைச்சிந்தனை ஏன் முழுமை அடையவில்லை என்பதை சொல்லுகிறது இத்திருவாசகம். இறைவன் மீது எப்படி அன்பை பொழிய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது இத்திருவாசகம். இறைவனை காண வேண்டி எவ்வாறெல்லாம் தந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லுகிறது இத்திருவாசகம். பக்தியை எவ்வாறு காட்ட வேண்டும், பக்தியால் அடையும் இன்பங்கள் என்னென்ன, இறைவனைக்கான என்னவெல்லாம் தடைகளாக இருக்கின்றன, அந்த தடைகளை எவ்வாறெல்லாம் உடைத்தறிய வேண்டும், தடைகளை உடைத்தறிந்த பின்பு உயிரை எவ்வாறு சென்றடைய வேண்டும், உயிரை அடைந்த பின்பு அங்கே பரவிந்து சுரூபனாக சிவம் எப்படி உள்ளார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பரவிந்து சுரூபனான பரமேஸ்வரனை கண்ணார கண்ட பிறகு அவனோடு எப்படி கூடி புழையலாம் புணரலாம் என்பதை சொல்லித் தருகிறது இத்திருவாசகம். இறைவனோடு புணர்ந்த பின் அவனை எவ்வாறு திருக்கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்பதை சொல்லுகிறது இத்திருவாசகம். இறைவனை திருமணம் செய்ய வேண்டிய பிரம்மாஸ்திர தவத்தை எவ்வாறு செய்யலாம், பிரம்மாஸ்திர தவத்தால் அடையக்கூடிய பிரம்மஞானத்தை எவ்வாறு கைவல்யப்படுத்தலாம், பிரம்மஞான தவத்தை ராப்பகலற்ற இடத்தில் எவ்வாறு செய்திட வேண்டும், இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுப்பதுதான் நம்முடைய இந்த ஞான மெய்ப்பொருளான திருவாசகம். இறுதியாக ஒவ்வொரு உயிர் ஆன்மாக்களும் பிரம்மஞானத்தோடு சதாசிவத்தோடு பரபிரமத்தோடு வாழ்ந்திடலாம் என்பதை சொல்லி இறை ஒளியோடு கலந்து இன்புற்று தானும் ஒளியுடலாக மாறிடும் அற்புத பிரம்மஞான ரகசியங்களை சொல்லி முடிக்கிறது இத்திருவாசகம். மண்ணுலகில் வாழ்வோர் எல்லாம் விண்ணுலகம் ஏற ஏணியாக திகழ்வதுதான் இந்த திருவாசகம். பிறர்க்கரிய இம்மானிட பிறவியை எடுத்த நாம் மும்மலங்களின் காரணமாக பட்ட அனைத்து அல்லல்களில் இருந்தும் நம்மை விடுவிக்க ஞான தந்திரங்களை கூறி நமக்கு புகலிடமாகவும் ஞான நெறிகள் சொல்வோர்களுக்கு வழிகாட்டியாகவும் அமைந்துதான் இந்த திருவாசக கவிதைகள். மாசற்ற ஜோதி வளர்ந்த மலச்சுடரால் இருள் நீங்க பெற்று இறைவனின் அருளொளியில் திளைத்து அவன் பெருமைகளையும் ஞானங்களையும் கருணைகளையும் ஆட்கொண்ட திறத்தையும் நினைந்து உருகி திருவாய் மலர்ந்த இந்த பாசுரங்கள் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் அழியாத பிரபஞ்ச சத்தியமாகத்தான் திகழும். மாணிக்க வாசகரின் வேண்டுதல் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தான் பெற்ற சிவானுபவத்தை, பிரம்மஞான அனுபவங்களை இதை படிக்கும் கேட்கும் ஒவ்வொருவரும் அடைந்து இறைவனோடு ஒளியாக கலந்திட வேண்டும் என்பது மட்டுமே. துறவின் முதிர்ச்சியும் அன்பு நிறைந்த ஆர்வமும் பண் சுமந்த தமிழும் ஒன்று சேர்ந்து உருக்கத்தை தருவதுதான் திருவாசகம். இதனைத்தான் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசத்துக்கு முருகார் என்று சொல்லப்பட்டது. திருவாசகத்துக்கு உரிய மகத்தான சிறப்பு என்னவென்றால் எண்ணற்ற ஊமைகள், உருவகங்கள், மறைமுகமான பிரம்ம ஞானங்கள் உடையது. மெய்ஞான கருத்துக்களை விளக்குவதில் ஊமைக்கு ஈடு ஏது? மாணிக்க வாசகர் தம் அனுபவத்தை எண்ணி தம் உடல் முழுதும் கண்களாக அமைந்து அழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டார். அதற்கான ஒரு திருவாசக பாடல் இது. தந்தது உண்டன்னை கொண்டது எந்தன்னை சங்கர ஆர்கொலோ சதுரர் அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பரந்துரை உரை சிவனே எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளனோர் மாறே. திருப்பத்துல 10வது படது. நம் தேகத்தில் சிவன் வெளிப்பட வேண்டுமென்றால் அதற்கு நாதமும் ஒளியும் கண்டிப்பாக தேவை. இதை நம்ம குருகுல வகுப்புல நிறைய நம்ம இதை பத்தி சொல்லியிருக்கோம். அந்த நாதத்தை சங்காகவும் ஒளியை பாம்பாகவும் நம் முன்னோர்கள் வடிவமைத்தார்கள். சிவம் வெளிப்படும் போது பிரணவ உச்சியில் இருக்கின்ற துவாரத்தை காவல் காத்து அந்த துவாரத்தை மூடியிருக்கும் குண்டொளியாகிய பாம்பினை குறிக்க சங்கரா என்றார் மாணிக்க வாசகர். சங்கரன் சங்கு குட்டலரன். சங்கு என்றால் அது வெண் சங்கு. அதில் இடம்புரி சங்கு வலம்புரி சங்கு என இருவகைகள் உண்டு. அரண் என்றால் பாம்பினை உடையவன், அறம் என்றால் பாம்பு. பிரமஞான தவத்தில் சுடராளி தவத்தை செய்து அதனால் சிவம் பரவிந்து சொரூபமாக ஒளியாக வெளித்தோன்றுவதைத்தான் தந்தது உன்தன்னை கொண்டது எந்தன்னை என்றார். தனக்குள் இறைவன் வெளிப்படுவதால் சாதகன் அளவிலாத ஆனந்தத்தில் தலைத்து கொண்டிருப்பான். இவ்வாறு ஆனந்தத்தை கொடுத்த இறைவனுக்கு நம்மால் எதையும் கொடுக்க இயலவில்லை. இறைவனை விட பெரிய பொருள் எதுவும் இல்லை என்பதால் இறைவனுக்கு நம்மால் கொடுக்க இயலாத நிலையே என்றுமே காணப்படுகிறது. இதைத்தான் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன்
யாதனை பெற்றது ஒன்று என்பார் என்றார். மனிதனின் இதயத்தை நெகிழ்ந்து உருகச் செய்ய வேண்டும். அந்த உருகும் எண்ணம் மனிதனிடத்தில் மெய்யுணர்வை சிறக்கச் செய்யும். அதனால் அவனுக்குள் ஞானம் முகிழ்க்கும். மனிதன் கடவுளை நினைந்து நினைந்து உருகி அழுதானால் அவனுக்குள் சிவம் வெளிப்பட்டு விடுவானே. செய்வானா மனிதன்? மனிதன் இறைவனை நினைத்து அழ கற்றுக்கொள்ளவில்லையே என்று அவனை நன்றாக இடித்து உரைக்கிறது திருவாசகம். அழுதால் இறைவனை, இறைவனை அருளை பெறலாம். இது திண்ணம். அதற்கான ஞான கவிதையை இங்கே ஓதி மனம் கரைந்து போகலாம். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையன் அழுதால் உன்னை பெறலாமே. என் அழகான வார்த்தை பத்திங்களா? நான் பொய்யே, என் நெஞ்சும் பொய்யே, என் அன்பும் பொய்யே, ஆனால் வினைகளை உடைய நான் அழுதால் உன்னை பெறலாமேங்கிறார். தேனே, அமுதே, கரும்பின் தெளிவே, தித்திக்கும் மானே, அருளாய் அடியேன் உன்னை வந்து ஒரு மாறு. என்ன அழகான வார்த்தை பாருங்க. திருச்சதகத்துல 90வது பாடல். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே, அமுதே, கரும்பின் தெளிவே, தித்திக்கும் மானே, அருளாய் அடியேன் உன்னை வந்து ஒரு மாறு. என்ன அழகு அழகு. வினையேன் அழுதால் உன்னை பெறலாம் என்கிறார் இந்த பாட்டில். வினைகளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கும் நாம் எவ்வாறு அழுது இறைவனை காண்பது, அடைவது? அதுதான் நானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய் என்கிறார். அவ்வாறு இருக்க பொய்மைகளாய் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்மால் எப்படி இறைவனை அடைவது என்ற கேள்வி நமக்கெல்லாம் இருப்பது நியாயம்தான். இதற்கான பதிலை நம் வள்ளல் பெருமானிடம் கேட்டால் சரியாக இருக்கும் என்று எனக்கு ஏற்பட்ட சில ஞான அனுபவங்கள் சொல்லுது. அவரிடம் கேட்கலாமா இருக்கு. ஞானசரியனோட முதல் பாட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துவதும் நாம் மம்மின் உலகியலீர் மரணமில்லாத பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தனம் இதுவே. இறைவனை எப்போதும் நினைத்து கொண்டும் உணர்வால் உணர்ந்து கொண்டும் பரவசத்தால் நெகிழ்ந்து கொண்டும் அன்பால் நிறைந்து கொண்டும் இருக்கக்கூடிய சுடராளி தவத்தை செய்து வந்தோம் என்றால் திருவடிகளில் இருந்து கண்ணீரானது பெருகி கொண்டு உடம்பை நினைத்துவிட ஆரம்பிக்கும். கண்ணீர் தானாகவே பெருகி வர வேண்டும் என்றால் அது சுடராளி தவத்தில் இறைவன் மீது காட்டுகின்ற அன்பினால் தான் சாத்தியம். அவ்வாறு சுடராளி தவத்தினோட்டில் கண்ணீர் பெருகி உடம்பெல்லாம் ஆறாக ஓடும் போது இரு திருவடிகளும் ஒன்றாக இணைந்து 3வது திருவடியான மகார புள்ளிகள் தோன்ற ஆரம்பிக்கும். அந்த 3வது திருவடியை கெட்டியாக பிடித்து கொண்டு அதன் மெய்ப்பொருள் இருக்கின்ற பிரணவ குகைக்குள்ளே நுழைந்து சுழுமுனை நாடியின் வழியே உள்ளே அமுதக்காற்றை ஒளியாக கொண்டு செல்லும் போது அங்கே பிரம்மக்கூட்டில் தேனாகவும் அமுதமாகவும் கருமின் சாராகவும் சிவம் இருந்து கொண்டு நம்மை கண்டதும் ஆனந்த நடனம் செய்ய ஆரம்பிப்பார். இந்த நிலையைத்தான் அழுதால் உன்னை பெறலாமே என்றும் அருளாய் அடியேன் உன்னை வந்தூறுமாறு என்றும் பாடி அருளி சுடராளி தவத்திற்கு மற்றொரு முக்கிய பிரம்மாண்ட ஆவணத்தை இந்த பாசுரத்தில் பதிவிட்டு சென்றிருக்கிறார் நாம் பூட்டனுக்கும் பூட்டனான மாணிக்க வாசக பெருமான். மாணிக்க வாசகரும் பிரமஞான தவத்தை செய்து பிரமஞானத்தை பெற்று சிவமாகி ஒளிதேகம் அடைந்தார் என்பது இந்த பாடலில் நாம் காணுகின்ற ஒரு ஆதாரம், ஆவணம். மனித வாழ்வுக்கு உணவு தேவைதான். ஆனால் உயிருக்கு என்ன உணவு? உடம்பை வளர்த்தெடுக்க உணவு இருப்பதைப் போல உயிர் ஆற்றலை பெருக வைக்க உணவு ஒன்று இருந்துதானே ஆக வேண்டும். உடலை அழியாமல் பாதுகாக்கும் உணவுகளில் சிறந்த உணவுதான் தேன். அது தேகத்திற்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. தேனீக்கள் மலர்ந்த மலர்களிலிருந்து தேனினை கொண்டு வந்து சேர்த்து தேன்கூட்டை உருவாக்குகின்றன. அதே போல மனிதன் தன் உயிருக்கான தேனை பிரபஞ்சத்தின் அமுத காற்றிலிருந்து தேனீக்களை போல சிறிது சிறிதாக ஒவ்வொரு நாளும் சேகரித்து சேகரித்து உயிர்கூட்டில் சேர்த்து வைத்து கொண்டே வர வேண்டும். அப்போதுதான் உயிர்கோடு ஒரு கட்டத்தில் நிரம்பி வழிந்து அமுதத்தேனாக உருமாறி அமுத கலசமானது உருகி உருகி தொண்டை வழியே வழிந்தோடி வரும். அந்த அமுதத்தேனை உண்ணும் சாதகன் இரவா நிலையை பெற்று சிரஞ்சீவியாய் வாழ்ந்திடுவான். இதை சொல்லிக் கொடுப்பதுதான் நம் திருவாசகம் என்கின்ற அமுதத்தேன். அதனால்தான் திருவாசகத்துக்கு தேன் என்ற ஒரு பெயரும் உண்டு.
மாணிக்க வாசகராகிய தேனி இறைவன் திருவடி மலர்களில் மட்டும் உட்கார்ந்து எடுத்த தேன்கூடுதான் இந்த திருவாசகம். மாணிக்க வாசகராகிய தேனி இறைவன் திருவடி மலர்களில் மட்டும் உட்கார்ந்து எடுத்த தேன்கூடுதான் இந்த திருவாசகம். திருவாசகம் என்ற தேன்கூடு ஒரே மலரால் உருவான தேனாகும். வேறு எந்த மலர்களிலும் மாணிக்க வாசகராகிய தேனி அமர்ந்திருக்கவில்லை. பரவிந்து சுரூபனான பரமேஸ்வரனே சிட்டாளாக மதுரையம்பதில் மண் சுமந்து பெற்ற பரிசுதான் பண் சுமந்த பாடலாகிய இந்த திருவாசகம். பரமேஸ்வரனால் படியெடுக்க பெற்ற பிரம்மஞான நூல்தான் இத்திருவாசகம். எத்தனை எத்தனை பிறவிகளை மனிதன் எடுத்தாயிற்று. எய்ப்பும் களைப்பும் அவனுக்கு அநேகம் வந்தாயிற்று. கடினமான பிறப்புகள் கொடுத்த வேதனைகள் அவனுக்கு அதிகம். சூழ்ந்து வந்த தலைகள் எண்ணற்றவை. இவையெல்லாம் நீங்கி போக வேண்டும் என்றால் வாருங்கள் திருவாசக தேனாமத பாடல்களை ஓதுவதற்கு. பிறப்பென்ன, வாழ்க்கை என்ன, அதில் காணும் இன்ப துன்பங்கள் என்ன, நன்மை தீமைகள் என்ன, இந்த மாய சுழற்சியில் சிக்கிய ஆன்மா அனுபவிக்கின்ற அல்லல்கள் தான் எத்தனை ஆயிரம். இந்த அல்லல்கள் தீர வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி திருவாசகம் ஓதுவது மட்டுமே. அல்லல் நீங்கி ஆனந்தம் அடைய திருவாசகம் பாடுக, திருவாசகம் ஓதுக, திருவாசக தேனை பருகிடுக. திருவாசகம் உடலையோ உள்ளத்தையோ மனசையோ உருக்கு எழுந்த கவிதைகள் அல்ல. அது நமக்குள் தூங்கி கொண்டிருக்கின்ற நம் உயிரை இழவைக்க எழுந்த சாமகான பாடல்கள். ஒரு பாடல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது நம் உயிரை உருக்கி அமுதத்தை பொழிய வைக்க வேண்டும். திருவாசகம் செய்ய மகத்தான பணியே அதுதான். திருவாசகத்தை மெய் உணர்வோடு ஓதுவோர்கள் இதை நன்றாக அறிவார்கள். ஓதுவதோடு அல்லாது திருவாசகம் சொல்லும் பிரம்மஞான தவத்தை விடாது பற்றி கொண்டோம் என்றால் பிறவி பெருங்கடலை மிகவும் எளிதாக கடந்து விடலாம். அதற்கு ஆதாரம், சான்று, உதாரணம் திருவாசகம் பாடி முடித்த கையோடு மாணிக்க வாசகர் ஒளிதேகம் பெற்று இறைவனோடு கலந்து விட்ட நிகழ்வு ஒன்றுதான். ஊனினை பெருக்கி உயிரை இழந்தேன் என்றார் சுந்தரர். அதனால் ஊனினை பெருக்கி உயிரை இழந்தேன் என்றார் சுந்தரர். அதனால் நமது உயிரின் கட்டுப்பாட்டில்தான் உடல் இருக்க வேண்டும். உடலின் எடை குறைந்திருப்பதுதான் உடலுக்கும் நல்லது, ஆன்மாவுக்கும் நல்லது. அதே போல உடலிற்கான தேவைகளும் குறைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் ஆன்மாவின் தேவைகள் பெருகி வளரும். அதனால் நமது தேகத்தில் இருக்கக்கூடிய பரநாத சக்திகளை கொண்டு உடலை இழைக்க வைக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து ஆன்மாவின் ஞான ஒளியை நாம் பற்றிவிட முடியும். ஆம், ஒளிதான் ஞானத்தின் சின்னம். ஒளிதான் ஞானத்தின் சின்னம். முகமது நபி அவர்கள் எல்லாமல்ல இறைவனிடம் இப்படி பிரார்த்தனை செய்வார். இறைவா, ஒளியை என் உடலில் நிரப்பு. அவ்வளவுதான் பிரார்த்தனை. அவர் என்ன கேட்கிறார் முகமது நபி அவர்கள்? ஒளியை என் உடலில் நிரப்பு. என் உடம்பு ஒளியால நிரம்பி இருக்கணும். இதுதான் அவருடைய பிரார்த்தனை. எப்ப பண்ணாலும் அவர் தான் பண்ணுவார். ஆன்மா ஞான ஒளியை பெற்றிருப்பதால் நம் தேகத்தில் இன்பம் மேவுகிறது. அது சாதாரண இன்பம் அல்ல, அந்தம் ஒன்றில்லாத இன்பம், ஆனந்தமாய இன்பம், இடையீடே இல்லாத இன்பம், தடையே இல்லாத இன்பம். இந்த ஆன்மாவின் ஆனந்தமயமான இன்பத்தின் அருமை தெரியாததால் தான் நாம் பலவற்றை வெகு இயல்பாக எழுந்து கொண்டே வருகின்றோம். ஆன்மாவை அறிந்து கொள்ளாத அறியாமை ஒன்று நமக்கும் இருக்கும் வரை நம்மால் ஒருபோதும் ஆன்மாவை நெருங்க முடிவதே இல்லை. இந்த அறியாமையால் தான் உலக வரலாற்றின் அனைத்து பக்கங்களும் நிரம்பி வழிகின்றன. அதனால் நாம் வினைகளை வென்று பிறவி அறுத்தறிய வேண்டும் என்றால் சிவபெருமானை விரைந்து வருமாறு அழைப்பதை தவிர வேறு மார்க்கமில்லை என்றே நமக்கு தோன்றுகிறது. திருப்பாண்டி பதிகத்தில் 8வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்து இடை அழுத்தி கழிவில் கருணையை காட்டிய கடியை வினை அகற்றி பழம்பழம் பற்றறுத்து ஆண்டவன் பாண்டி பெரும்பதமே முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினே என்று இறைவனை விரைந்து கூப்பிடுகிறார் மாணிக்க வாசக பெருமான் அவர்கள். பிரமஞான தவத்தின் காரணமாக மும்மலங்களும் நீங்கி மெய்யறிவின் பரிபூர்ண ஞானத்தோடு விளங்கும் மாணிக்க வாசகர் சிவானந்த வெள்ளத்தில் திளைத்தும் மூழ்கியும் அருளிய இத்திருவாசக தேனானது நமச்சிவாய என்றே இறைவனை வணங்கி துதித்து தொடங்குகிறது. அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பிறவார் அச்சோவே என்று சொல்லிதான் பேரின்பம் பெற்றதை கூறி திருவாசகம் முடிவடைகிறது.
நமச்சிவாயன் ஆரம்பிக்குது. அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்ப்பெறுவார் அச்சுவை என்ற வார்த்தையை சொல்லிதான் திருவாசகம் முடிவடைகிறது. இந்த தெய்வீக கவிதையானது 51 பதிகங்களும் 658 பாசுரங்களையும் கொண்டிருக்கிறது. இதிலே மாணிக்க வாசகருடைய அத்தனை பேரின்ப அனுபவங்களையும் கண்டு சுவைக்கலாம். அந்த அனுபவங்களை நாமும் எவ்வாறு பெறலாம் என்பது இனிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் இனிய எளிமையான சொற்கள் நாம் சிந்தையுள்ளே நின்று நம் செவிகளை செம்மையாக இன்ப நாதத்தில் திளைக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. சீரார் திருவடி தின்சிலம்பின் சிலம்பொலிகளைப் போல ஆறாத ஆசையை எழுப்பி தேனும் பாலும் கண்ணலும் என்று தீஞ்சுவை புதிந்த சிவஞான அருளமதத்தை ஊட்டும் வல்லமை கொண்ட மணி வார்த்தைகள் திருஞான பிரம்மஞான தவத்தில் தன்னை அடைந்தவர்களுக்கு செம்பொருள் ரகசியத்தை தெரிவித்து அந்த ரகசியம் சொல்லும் பிரம்மஞானத்தை தெளிவுபடுத்தி அந்த ஞானத்தின் கருப்பொருளை திருவடிகளில் காட்டி கொடுத்து முடிவான செம்பொருளாம் சிவப்பொருளை காட்டும் பெருமைகளை கொண்டது திருவாசகம் என்பதுதான் காலத்தால் அழியாத காவியமாக நின்று கொண்டிருப்பதற்கு காரணம். சித்தம் சிவமான செம்மலின் செஞ்சொற்கள் அல்லவா தேனுலகம் திருவாசகம். சித்தம் சிவமான செம்மலின் செஞ்சொற்கள் அல்லவா தேனுலகம் திருவாசகம். பொருள் வழங்குவதற்கு முன்னே அதன் அருளை வழங்கிவிட மாற்றல் கொண்டது இத்திருவாசகம் மணிச்சொற்கள். பொருள் வழங்குவதற்கு முன்னே அதன் அருளை வழங்கிவிட மாற்றல் கொண்டதுதான் இத்திருவாசக மணிச்சொற்கள். மெய்யாகவே இறைவனிடம் அன்பு செலுத்துவதும் அவனை அடைவதும் எப்படி என்று மனித உடலில் வாழ்ந்து ஒளிதேகத்தை பெற்றுவிட்ட மாணிக்க வாசகரிடம்தான் நாம் அனைவரும் கேட்க வேண்டும். இறைவனிடம் அன்பு செய்வதற்கு இறைவனிடமே ஒரு சிறு உடன்படிக்கையை முன்வைக்கிறார் மாணிக்க வாசகர். அப்பனே, அம்மையோ உன் இதயத்தின் நடுவில் இருக்கிறாள், நீயோ அம்மையின் இதயத்தினுள் இருக்கிறாய். நீவிரு இருவரையும் என் இதயத்துள் இருத்த எனக்கு ஆசை போட்டு அடிக்கிறது. அதற்கு நீ ஓர் சிறிய உதவி எனக்கு செய்தால் போதும். என்னை உன் அடியார்கள் நடுவில் கொண்டு போய் வைத்துவிடும் என்பதுதான் அந்த உடன்படிக்கை. அந்த பாடல் கோயில் மூத்த திருப்பதிகத்துல முதல் பாடல். உடையால் உந்த நடுயிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவியிரும் இருப்பதனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்தை எம் முடியா முதலே ஏன் கருத்து முடியும் வண்ணம் முன்னென்றே. இப்ப திருவாசகத்தை நிறைய பேர் ஓதுறாங்க. நிறைய இடத்துல ஓதுதல் நடக்குது, முற்றோதுதல் அப்படி நடக்குது. முற்றோதியும் ஏன் முக்தி கிடைக்கல குரு எனக்கு இந்த கேள்வியை கேட்டாங்க. நம்ம நாட்டில் உள்ள சிவாலயங்களில் திருவாசக முற்றோதுதல் என்ற நிகழ்வு சிவனடியார்களால் அதிக அளவில் நடந்து வருது இல்லையா? திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சிகள் பலவற்றில் சிறுவயது முதலே யாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். அங்கு நடக்கும் நிகழ்வினை பார்க்கும் போதெல்லாம் திருவாசகம் ஓதுதலும் திருவாசகத்தில் உருகுதலும் ஒவ்வொரு மெய்யுணர்வாக அவர்களின் அனுபவத்தில் கனிந்து வரும் நிலைப்பாடாக அல்லாது திருவாசகம் முற்றோதுதல் நன்மை பயக்கும் என்ற நம்பிக்கை சார்ந்த ஒரு சமயச் சடங்கு அங்கே சீரும் சிறப்புமாக அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற உணர்வுதான் எனக்குள் மின்னலை போல தோன்றி தோன்றி அலைக்கடித்தது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசத்துக்கு உருகார் என்ற பழமொழி ஆதி தமிழர்கள் காலத்திலிருந்து இன்று வரை வழங்கி வருகின்றது. உண்மைனா ஏன் திருவாசகம் சொல்கின்ற பிரம்மஞானத்தின் மெய்ப்பொருள் ஓதுவார்களின் உள்ளத்தில் வசப்படவில்லை என்ற எண்ணம் தான் பெரிதும் எம்மை யோசிக்க வைத்தது. இந்த கேள்விக்கு யாரிடம் விடை தேடலாம் அப்படிங்கிறப்ப என்னுடைய முதல் குருவான வள்ளல் பெருமான் தான் சற்று ஞாபகத்துக்கு வந்தார். சரி, திருவாசகத்தை பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? வான் கலந்த மாணிக்க வாசக உன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் என்று வாக்கை நான் நினைவுக்கு வர ஆரம்பிச்சது. ஆமா, வெறும் திருவாசக வாசிப்பு மட்டும் போதுமா? திருவாசகம் என்ற அமுதத்தை அணை பருகிவிட திருவாசகத்தில் நான் கலந்து பாடினாலே இறைவனை சிக்கன பிடிக்க இயலும் என்பதை நான் உணர்ந்து பார்த்தேன். அப்படி நான் கலந்து பாடினால் என்ன நிகழும்? இதோ வள்ளல் பெருமானுடைய கவிகளை கேட்கலாம். நல்ல கரும்பு சாற்றினில் தேன் கலந்து பால் கலந்து நன்கு பழுத்த கனிந்த பழச்சாற்றினையும் கலந்து இத்தனையும் கலந்தா அந்த சுவை நமக்கு திகட்டு விடுமா? ஆகாத. நன்றாக திகட்டும் இல்லையா? நன்றாக இருக்குமா அது? இப்படி கேட்டா வள்ளல் பெருமான் சொல்றாரு, இத்தகைய சுவையுடன் உன் ஊனையும் உயிரையும் கலந்து விடு, திகட்டாமல் நிலைத்த இனிமையான அமுதம் அப்பதான் தோன்றும். அந்த அமுதத்தேன் எப்போதும் திகட்டவே திகட்டாதுன்னு சொல்றாரு வள்ளல் பெருமான். என்ன அற்புதம் பாருங்க, அந்த பாட்டை கேளுங்க.
வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கற்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. சரி, இப்படி பாடியாச்சு. என்ன நடக்கும்? வாட்டமில்லா மாணிக்க வாசக நின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை ஜாதிகளும் வேட்டமுறும், கொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறும், என் இலங்கு நானடைதல் வியப்பன்று. இந்த திருவாசகத்தை நான் வாய்விட்டு படிக்கிறப்ப அது கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பறவை ஜாதிகளும் மயக்கமடையும், இன்பமடையும். பொல்லாத விலங்குகள் கூட மெய்ஞானத்தையும் நாட்டம் வந்துடும் அவங்களுக்கு. இதுல பறவைகளும் விலங்குகளுமே மெய்ஞானத்தை பெறுவதற்கு விருப்பமுடையது மாதிரி மாறுறப்ப நான் அந்த மாதிரி மாறுவதில் என்னையா வியப்பு இருக்கு அப்படிங்கிறார். இதற்கு மேலும் திருவாசகத்துக்கு உரையும் சான்றும் விளக்கமும் வேண்டுமா? வள்ளல் பெருமான் வாழையடி வாழையாக வந்து அடியார் திருக்கூட்ட மரபினில் வந்துட்ட நாம் வாழ்ந்து வரும் காலத்திற்கு சற்று அண்மையில் வாழ்ந்தவர் தானே. ஞானசிறியை பாடி முடித்ததும் ஒளிதேகத்தை பெற்ற கையோடு ஒளியாக கலந்து இன்னும் நம்முடைய வாழ்ந்து அருள் ஞானத்தை வழங்கி கொண்டிருப்பவர் தானே. அவர் கூறிய இந்த மெய்ஞரியை பின்பற்றி திருவாசகத்தில் ஊன் கலந்து உயிர் கலந்து என்ற புணர்வு நிலை நின்று ஓதினால் பாராத சிவனும் ஓடோடி நம் நெஞ்சில் வந்து அமர்ந்து கொள்ள மாட்டானா சொல்லுங்கள். அப்போதுதான் மாணிக்க வாசகருக்கு வானம் வசப்பட்டதை போல நமக்குள்ளும் அமுதவானம் வசப்படும். திருவாசகம் ஓதியும் நமக்குள்ளே அமுதவானம் வசப்படவில்லை என்றால் எப்படி முத்தியோ சித்தியோ சுத்த தேகமோ பிரணவ தேகமோ ஞான தேகமோ அருள் தேகமோ சித்திக்கும்? சற்றே சிந்தித்து திருவாசகத்தை நாள்தோறும் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓதி வருவதே நம் பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். அவ்வாறு திருவாசகத்தை ஓதினால் சிவஞானம் சித்திக்கும், அருள் தேகமும் கைவசப்படும். சரி, இறைவனுடைய பொன் திருவடிகளை நம் உயிருக்குள் காணணும்னு வச்சுக்கங்க. இறைவனுடைய அந்த பொன்னை போன்று இருக்கிற அந்த திருவடிகளை நம்ம உயிருக்குள்ள பார்க்கணும்னு நாம் ஆசைப்படுறோம். அப்ப எப்படி நம்ம இருக்கணும்னா கற்றாவின் மனம் போல நாம் கசிந்திருக்க வேண்டும். கற்றானா கன்றை என்ற பசுன்னு அர்த்தம். கன்றை என்ற பசுனுடைய மனம் போல நாம் கசிந்து உருகணும். கன்றை என்ற பசுனுடைய மனம் தான் என்ற கன்று வளர்ந்து தனக்கு இதை செய்யும் அதை செய்யும் என்ற எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தன் கன்றின் மேல் கொண்ட அன்பு ஒன்றாலேயே அது உருகி போய் நிற்கும். உன் ஒளிக்கின்ற கழலையுடைய திருவடியின் மேல் அன்பு கனிந்து கசிந்து உருகும் மனத்தை எனக்கு அருளவே யான் உன்பால் வேண்டுகிறேன் என்று குற்றாலத்து உரையின் இறைவனிடம் மனமுருகி வேண்டுகிறார் மாணிக்க வாசகர். குற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. மாணிக்க வாசகரே, சில நாட்கள் இங்கு வாழ்ந்து பின் தெல்லைக்கு வந்து என்னை பார் என்று இறைவன் மாணிக்க வாசகரை பிரிந்ததால் தான் மாணிக்க வாசகருடைய மனம் கற்றாவின் மனம் போல கசிந்து உருகியது. நமக்கான அற்புத பிரம்மஞான திருவாசகமும் கிடைத்தது. இதை இறை செய்த உலக உயிர்களுக்கான அருள்கொடையை அன்றி வேறென்ன சொல்லிவிட முடியும்? யாரேனும் ஒருவராது திருவாசகம் சொல்கின்ற பிரம்மஞான தவத்தில் தன்னை சரியாக பொருத்தி கொண்டு மாணிக்க வாசகராகவே உருகி கரைகிறாரோ அவருக்கு இறைவனை அடைவது மிக மிக எளிது. இதைத்தான் வள்ளல் பெருமான் நான் கலந்து பாடுங்கால் என்று நமக்கு சொன்னார். திருமூலதேவர் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் என்றார். மாணிக்க வாசகரை எண்ணற்ற கடுமையான வாழ்வியல் இடர்பாடுகளும் துன்பங்களும் காற்றாற்று வெள்ளம் போல துன்புறுத்தத்தான் செய்தன. அவைகளின் காரணமாக உலகில் அறியாமையில் வாழும் எண்ணற்ற மனிதர்களின் குற்றங்களை தாமே செய்ததாக தம்மீது ஏற்றிக்கொண்டு ஞானமழை பொழிந்தார் மாணிக்க வாசகர். அந்த துன்பச் சூழலில் அவர்களாகவே மாறிப்போய் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கியதால் அவரின் உயிர் மலரிலிருந்து பூத்து பிறந்தவைதான் இந்த திருவாசக பாடல்கள். மாணிக்க வாசகர் இறைவனுடைய உத்தரவுப்படி பல சிவத்தலங்களையும் தரிசித்துவிட்டு சிதம்பரத்துக்கு வந்து சேர்கிறார். தில்லைவாழ் சிவனடியார்கள் பலர் மாணிக்கவாசகரை கண்டு வணங்கி வரவேற்று மரியாதை செய்து மாணிக்கவாசகரிடம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நாங்கள் சிவனடியார்கள் ஐயா, சிவபெருமானுடைய பெருமைகளை ஓரளவு தெரிந்து வச்சிருக்கோம். இருந்தாலும் அவனை கண்ணால காணுகின்ற பேர் இது வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே இன்னும் கிடைக்கல. பிரம்மனும் திருமாலும் காண முடியாத சிவபெருமானை திருப்பரந்துரையில் தாங்கள் கண்டுகளித்த அந்த மெய்யுணர்வு அனுபவங்களை எங்களுக்கு விளங்கும்படி கூறி அருள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.
அப்ப சிவனடியார்களுடைய விண்ணப்பத்தை கேட்டதும் இறை பேரின்ப மெய்யுணர்வுகள் ஆட்கொள்ள மாணிக்கவாசகர் பிரம்மஞானம் தவத்தில் மூழ்க ஆரம்பித்தார். தவத்தின் உச்சத்தில் தம்மை சுற்றி இருக்கும் சிவனடியார்களை மறந்தார். தம்மையே மறந்தார். தன் தேகத்தை மறந்தார். தன் உயிரை மறந்தார். ஐம்புலன்களை சொல்லும் உணர்வுகளை மறந்தார். இறை பேரின்ப வெள்ளத்தில் திளைத்தார். அவரின் மனம், மொழி, மெய், உயிர் அனைத்தும் கனிந்துருக திருவாம் இறைவனில் கரைந்த அனுபவத்தை விளக்கும் கோயில் திருப்பதிகம் என்னும் 10 பாடல்களை தான் முன்னே நிற்கும் இறைவனுடன் பேசும் திருவார்த்தைகளாக சிவனடியார்கள் அனைவரின் ஊனணியும் என்பையும் உருக்கும் அருள்வெள்ள காட்சிகளாக அவருக்குள்ளே விரிய ஆரம்பித்தது. தேன் போன்ற அமுதத்தின் தெளிவாய் தூய இனிமையாய் இருப்பவனே பரமேஸ்வரனே, அழகிய பெரிய மெய்வழியாகிய பிரணவ கமலமாகிய திருப்பரந்துரில் வீற்றிருக்கின்ற மங்கள பொருளான பரமேஸ்வரனே, முடிவற்ற நிலைகள் அனைத்தையும் கடந்த ஆனந்தமானவனே, என்னுடைய அன்பான உருவமே, என்னை பகைத்து நின்று எனது அறிவை மயங்கச் செய்யும் வஞ்சகத்தை உடைய கள்ளத்தனமான பஞ்சேந்திரிய சக்திகளின் வழிகளை அடைத்தவனே, அவ்வாறு அடைத்ததன் காரணமாக எனது திருவடிகளுக்குள் அமுதம் ஊற்றெடுத்து நிற்க எனக்குள்ளிருந்து தோன்றுகின்ற பர சம்பந்தமான ஜோதி சுரூபமான மேலான ஒளியே, நீ உண்மையாக இருக்கும் இந்த ஜோதி வடிவத்தை காணும்படி நீ எனக்குள் எழுந்து வந்து அருள் செய்வாயாக அப்படின்னு பாட்டுக்கு பொருள். அது கோயில் திருப்பதி முதல் பாடல். இப்ப அதுக்கு விளக்கம் தான் இப்ப சொன்னேன். அந்த பாட்டு சொல்றேன். மாறி நின்று என்னை மயக்கடும் வஞ்ச புலன் 5 வழி அடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி உள்ளவா, காண வந்து அருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே, திருப்பெருந்துறை உரை சிவனே, இருளா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பு அப்படிங்கிறார். இப்ப யாரிடமும் எதையும் வேண்டாத பூரண பொருளே, அடுத்த பாடல்ல யாரிடமும் எதையும் வேண்டாத பூரண பொருளே, குற்றமற்ற அமுதமே, எல்லையிலா ஜோதி பிளம்பே, வேதங்களுமாகி வேதங்களில் அருளப்படும் பெரும் பொருளுமாகி எழுந்திரடி வந்து அடியேன் மனதில் இடம் கொண்ட அரசே, அணையில்லாத வெள்ளம் போல என் மனச்சிந்தனில் வந்து பாய்கின்ற அழகிய இருதய கமலமாம் திருப்பரந்துரில் எழுந்தருளியுள்ள பரமேஸ்வரனே, எம் சிவனே, எம் இறைவனே, நீ அடியேனுடைய தேகத்தை திருக்கோயிலாக கொண்டு இடம் கொண்டாய். இனி யான் உன்னிடம் எதை வேண்டி யாசிக்க கூடும், எதுவும் உம்மிடம் இனி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற. அந்த பாடல் என்னன்னா, குறைவலா நிறைவே கொதிலா அமுதே, ஈரிலா குளும் சுடர் குன்றே, மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்தடை மன்னிய மன்னே, சிறைபொறா நீர்போர் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே, இறைவனே, நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை என் இறக்கேனே. கோயில் திருப்பதிகம் 5. அடுத்ததுல சங்கையும் பாம்பையும் உன்னில் கொண்ட பரமேஸ்வரனே, நீயோ உன்னை எனக்கு தந்தாய், ஆனால் நீ கொண்டதோ என்னை அல்லவா. கருணாகரனே, பரமேஸ்வரனே, நாம் இருவரில் திறமை உடையவர் யார்? நீ என்னிடத்தில் பெற்றுக்கொண்டது எதுவும் இல்லையே. முடிவில்லா ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருக்கின்றேனே. எனது திருவடிகளையே கோயிலாக கொண்டு வீற்றிருந்து அருளும் எங்கள் தலைவனே, அழகிய பிரணவ குகையான திருப்பரந்துரை உரை பெருமானே, நீ தேகத்தை அடைந்ததற்கு நான் உனக்கு பிரதி உபகாரமாக எதை செய்ய இயலாதவனாக இருக்கின்றேன். சைவ சமய பெரியோர்களுடைய மனதை உருக்கி கவர்ந்த அற்புத திருப்பாடல் தான் இது. இந்த பாட்டை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டு இது. இப்படி தனக்குள் இறைவன் வெளிப்படுவதால் சாதகன் அளவில்லாத ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருப்பான். இவ்வளவு ஆனந்தத்தை கொடுத்த இறைவனுக்கு நம்மால் எதை கொடுக்க முடியும்? நம்மளால எதுவும் கொடுக்க முடியாதே. இறைவனை விட பெரிய பொருள் எதுவாவது இந்த உலகத்தில் இருக்கா? இறைவனுக்கு நம்மால் கொடுக்க இயலாத நிலைதான் எப்பயுமே இருக்கு. இதை தான் அந்தம் ஒன்றில ஆனந்தம் பெற்றேன்னு சொல்றாரு இல்லையா. அதனால நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, இளமையிலேயே காதல் செய்யணும் இறைவன் பால். மாணிக்க வாசகர் அந்த சிவனடியார்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உயிரோடு இருக்கும் இந்த கணத்திலேயே இறைவனிடத்தில் காதல் செய்து உங்கள் உயிர் உடலை விட்டு நீங்காதபடி பிழைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். நினைத்ததற்கு அரிய உலகத்தை உண்ட திருமாலோடு பிரம்மன் மற்ற தேவர்களும் எளிதில் பெற இயலாத நஞ்சத்தை அமுதாக உண்ட பரவிந்து சொருவனான பாண்டி பெருமானாகிய இறைவனை அவன் தன் மெய்யடியார்களுக்கு மூல பண்டாரமாகிய அவனது அருள் கருவூலத்தை திறந்து அள்ளி அள்ளி வழங்குகின்றான்.
இந்த நினைத்ததற்கு அரிய நல்ல காலம் கிடைத்திருக்கும் போதே அன்பு செய்து சரீரத்தை காலத்தோடு பிணைத்திட செய்து ஈடேறி விடுங்கள். திருவடிகளை கொண்டு ஞான கர்மத்தை செய்யும் ஞான சாதகர்களுக்கு பரவிந்து சொரூபனான சிவன் உலக வாழ்விற்கும் ஞான வாழ்க்கைக்கும் வேண்டிய நிதியினை பிரணவ குகையை திறந்து அளிக்கின்றான். விரைந்து வந்து முயலுங்கள் என்று தாயுள்ளம் கொண்ட கருணையோடு சொல்றார். அந்த பாடல் காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மேன் கருதறிய ஞாலம் உண்டனவே ஞாலம் உண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆழம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமனே. அப்ப இறைவனிடம் அன்பு காட்டி வாழ்வதுதான மனித பிரிவை எடுத்ததன் நோக்கம். அதனால இறைவனை காதல் செய்து உய்மின் அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். அதனை இளமையிலேயே தொடங்கினால் மட்டும்தான் போதிய காலம் நம்மளுக்கு கிடைக்கும். காலம் உண்டாகவே அப்படிங்கிறது அதுக்காக சொன்னது. இளமையில் இறை சிந்தனை தேவையோ இல்லை. இளமையில் பொருள் மட்டும் தேடிக்கொள்வோம். ஓய்வு பற்றை பின் இறைப்பேற்றை பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கும் பலரும் முதுமையில கண்ணு காது இந்த பொறிப்புலன்கள் எல்லாம் ஆற்றல் அற்று போய் பல்வகை நோயில் அவதியுற்று பிறவி பயனாகிய இறை சிந்தனை இழவொட்டாமல் படுக்கையில் கிடந்து துன்புறுவதை நாம் அனைவரும் காணுகின்ற உண்மை நிலை காணப்படுது இல்லையா? அதனாலதான் காலம் உள்ள போதே இளமையிலேயே பொருள் சேர்க்கும் போதே அருளையும் சேர்க்க வேண்டும் என்று எண்ணி இறைவனிடம் காதல் செய்து உய்மின் சொல்றார் மாணிக்கவாசகர். கொடிய நஞ்சை உண்டு நாம் வாழ அமுதம் வழங்கிய சிவபெருமானிடம் தாம் பெற்ற பிரம்மஞான பேர்மிடத்தை நாமும் பெற வேண்டும் என்ற தாய் உள்ளத்தினால் மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினே என்றார். மூலப்பண்டாரம் என்பது திருவருள் கருவூலம். அதில் உள்ள நிதி வீடு பேறு பேரின்பத்தை நமக்கு குறைவில்லாமல் வழங்கும் கற்பக விருட்சம். கிடைத்த காலத்தை வீணாக்காமல் அது சிக்கன பிரம்மஞானந்தவத்தை செய்து இந்த பிறவியிலேயே நாம் இறையறலாம் பிரம்மஞானத்தை இன்பத்தை பெற வேண்டும் என்பதுதான் திருவாசகத்தினுடைய நோக்கம். பேசினா நாள் கணக்கு சொல்லிட்டே போகலாம். அதனால இதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். அடுத்த பதிவில் இதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.